வணக்கம் நண்பா. ஸோ இன்னைக்கு கிராம்ப்டனோட இந்த எனர்ஜியோ நிட்டியோ அப்படிங்கிற துரு பிடிக்காத ஒரு ஃபேனை வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணி இதோ இங்கே மாட்ட போகிறோம் நம்மளோட புது ஆஃபீஸில். ஸோ இது அல்ட்ரா எஃபிஷியன்ட், நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிற ஒரு சீலிங் ஃபேன். ஸோ இது ஒரு ஸ்டைலிஷான பயங்கர ஸ்மார்ட்டான ஒரு பிஎல்டிசி ஃபேன். ஃபர்ஸ்ட் இது அன்பாக்ஸ் பண்ணிடலாம் வாங்க. ஸோ பெட்டியை முதல்ல வந்துட்டு பிரிச்சிருவோம். அன்பாக்ஸ் பண்ணோடனே ஃபேன் மாட்டுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ராடு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஃபேனுக்கான அந்த கப்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஃபேனோட அந்த ரக்க இருக்குது, அதுக்கப்புறம் ஃபேனோட அந்த மோட்டார். நம்ம டாப் ஸ்பீடில் இந்த ஃபேனை வந்துட்டு வச்சாலும் ஜஸ்ட் 24 வாட்ஸ் தான் எடுக்கும். நார்மலாக ஒரு சிஎஃப்எல் பல்ப் எடுக்கிற அந்த ஒரு கரண்ட்டை தான் பார்த்தீங்க அப்படின்னா அது கன்சியூம் பண்ணும். ஃபேன் ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளார ஒரு குட்டி அழகான ரிமோட் கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கே பார்த்தீங்க அப்படின்னா செம்ம க்யூட்டாக இருக்குது. ஸோ ஃபேனோட தலை அநேகமாக இதில் லைட் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதான் எல்லுன்னு போட்டிருக்காங்க, லைட் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்மார்ட் டிவைஸை வந்துட்டு மாட்டியிருக்காங்க. ஏன்னா இது வந்துட்டு நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது, நீங்கள் வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேனை மாட்டுற அந்த போல்டு இருக்குது, அதுக்கப்புறம் இந்த வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டு இங்கே இருக்குது. ஸோ இந்த ஃபேனுக்கு 4 வருஷம் மேனுஃபேக்சரிங் வாரண்டியும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபேன் ரொம்ப ரிலையபிளாக இருக்கிறதுக்கு காரணம் ஸோ இது கிராம்ப்டனோட இன்ஹவுஸ் நியூக்ளியஸ் பிசிபி பிளாட்ஃபார்மில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபேனை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபேனோட ரக்கையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபேனோட ரக்கையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தூக்கி மேலே மாட்டுறது மட்டும்தான், அதையும் மாட்டிடலாம். ஸோ ஃபேன் எடுத்து சூப்பராக மேலே மாட்டியாச்சு. டிசைன் அண்ட் லைட்டிங்கை பற்றி பேசி ஆகணும். ஃபேன் வந்துட்டு ஸ்லீக்காக செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். 1200 mm அந்த ரக்கை கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 ரக்கை இருக்குது. அது பார்க்குறக்கே வந்துட்டு அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. இதில் 10 கலர் வேரியன்ட் வருது. ஐவேரி மெட்டாலிக் உட்டோன்ஸில் வருது. உங்களோட ரூமுக்கு எது ஃபிட் ஆகுதோ அதை நீங்கள் வாங்கி மாட்டிக்கலாம். நான் ஏன் இந்த ஃபேனை வாங்கினேன்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற லைட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ கீழே வந்துட்டு ஒரு 5 லைட் பக்கம் எரியுது. ஒரு வார்ம் எல்இடி லைட் எரியுது. நைட் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைட்டை நம்ம வந்துட்டு நம்மளோட பெட்ரூம் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், ஆம்பியன்ஸ் லைட்டா யூஸ் பண்ணிக்கலாம். சோ அடுத்ததா இதோட கனெக்டிவிட்டி. ரிமோட் வந்துட்டு கையோட வந்திருக்கு. ரிமோட் பார்க்கிறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப வந்துட்டு அழகா இருக்கு ரிமோட் பார்க்கறதுக்கு. ரிமோட்ல ஏகப்பட்ட பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன் 1ல இருந்து 5 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீட் மாத்திக்கலாம். ஹைப்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஃபுல் ஸ்பீட்ல வந்துட்டு சுத்தும். மாப், ஸ்லீப், அதுக்கப்புறமா ஸ்பீடு, லேம்ப், டைமர்னு சொல்லிட்டு பல ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட்ல இருக்கு. ஸோ ரிமோட்டை எங்கிருந்து அமுத்தினாலும் ஃபேன் ஓடும். இதோ ஓட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ரிமோட் வந்துட்டு இப்படி வச்சு அமுத்திக்கலாம், இப்படி வச்சு அமுத்திக்கலாம். சில ரிமோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக ஃபேனுக்கு மேலே வச்சு அமுத்தணும், அப்போ தான் வந்துட்டு ஓடும். இதுக்கு அது தேவையில்லை. இந்த ரிமோட்டு பயங்கர ரெஸ்பான்சிவாக இருக்கிறதுக்கான காரணம் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு பிஎல்டிசி டெக் மட்டும்தான். ஸோ இந்த ஃபேனோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் ப்ரொடெக்ஷன், ஸோ இந்த பாயிண்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் வரேன். ஏன்னா நம்மளோட ஆஃபீஸ்க்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஒரு நிமிஷத்துக்கு இது 340 தடவை சுத்துது. 220 சென்டிமீட்டர் அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏர் ஃப்ளோ வந்துட்டு கொடுக்குது. நம்மளோட ரூமுக்கு வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்ட் ஏர் ஃப்ளோ கிடைக்கும். நல்லா கூலா ப்ரீஸான ஒரு காத்து கிடைக்கும். 90 வோல்ட்ல இருந்து 300 வோல்ட் வரைக்கும் இருக்கிற வோல்டேஜை பார்த்தீங்க அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணும். அன்ஸ்டேபிள் பவர் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் ஃபேனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் ஆகாது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம வீட்டிலே ஆகட்டும் இங்கே ஆஃபீஸ்லேயே ஆகட்டும் அன்ஸ்டேபிளான ஒரு பவர் தான் வந்துட்டு இருக்கு. திடீர்னு ஹை வோல்டேஜ், திடீர்னு லோ வோல்டேஜ் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால இந்த ஃபேன் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் எதுவுமே ஆகாது. இது ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஃபேன்ல வந்துட்டு பில்ட் இன் 4 கிலோவாட் சர்ஜ் ப்ரொடெக்ஷனை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட வீட்டில் எலக்ட்ரிக்கலால ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த சர்ஜ் ப்ரொடெக்ஷன் இந்த ஃபேனை காப்பாற்றும். ஸோ நம்ம வீட்டில் வோல்டேஜ் ஃபிளக்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஃபேன் தான் தேவை. ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு சிஎஃப்எல் பல்ப் எவ்வளவு கரண்ட் கன்சியூம் பண்ணுமோ அவ்வளவுதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபேன் கன்சியூம் பண்ணும். வெறும் 24 வாட்ஸ். 4 வருஷம் வாரண்டியும் கொடுக்குறாங்க. அமேசான்ல இதோட பிரைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ 3000 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. லிங்க் கீழே இருக்கு. அமேசான்ல மட்டும் இல்ல பல வெப்சைட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சேல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஸ்டைல், பெர்ஃபார்மன்ஸ், சேவிங்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா கிராம்ப்டனோட இந்த எனர்ஜி ஆன் நிட்டியோ பிஎல்டிசி ஃபேன் தான் கரெக்டான ஒரு ஃபேனா இருக்கும். எல்லா டீடைல்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க.